ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வர வைக்கிறேன். நம்ம சேனலை பொறுத்தவரை எல்லாரும் நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படின்னு இருக்கும்போது நம்ம கார்ஸோடைய வேரியன்ஸ், பைக்ஸோட வேரியன்ஸ், ரிவ்யூஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டு இருக்கோம். இவிஎஸை பொறுத்தவரை ரேஞ்ச் டெஸ்ட் கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஓகே, ஆனால் அதையும் தாண்டி கார்ஸ் அண்ட் பைக்ஸுக்கு தேவையான அத்தியாவசிய ஆக்சசரிஸுமே நம்ம வந்து ரிவ்யூஸ் கொண்டு வந்துட்டு இருக்கோம். அதில் சில விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. கமெண்ட்ஸில் பல பேர் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஓகே, உங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஸோ இந்த சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு சின்ன ஒரு குட்டி காம்பேக்டான ப்ராடக்ட். அதாவது இப்போ இமேஜின் பண்ணி பாருங்களேன், காலையில் எந்திரிக்கிறீங்க, நல்லா இருந்த உங்கள் காரோட பேட்டரி ஏதோ ஒரு லைட்டு நீங்கள் நைட் ஃபுல்லாக ஆன் பண்ணி வச்சுட்டு அது பேட்டரி டவுன் ஆகிருச்சு, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, இருமிட்டு ஆஃப் ஆயிடுது. என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? ஃபர்ஸ்ட் திங், வண்டியை ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு மெக்கானிக்கை வர வைக்கணும், இல்லை இன்னொரு கார் வர வைக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லாமல் நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே டக்குன்னு அப்படியே பேட்டரியை ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணி வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா காருக்காக ஒரு பவர் பேங்க் அமைச்சிருக்காங்க. என்ன பிராண்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அகாரோவில் இருந்துங்க. இது பவர் பேங்க், காருக்கு ஒரு பவர் பேங்க், காம்பேக்டான ஒரு கார் ஜம்ப் ஸ்டார்டர் கிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அமைச்சிருக்காங்க. இது காரோடைய பேட்டரியை ரீசார்ஜ் பண்ணி டக்குன்னு நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி என்ஜின் ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் இதில் இருக்குது. அதுக்கு ஏற்ற விஷயங்கள் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க இதில் என்ன இருக்குது, இது எப்படி ஒர்க் ஆகுது அதை பார்த்துடலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த சின்ன பேக்குள்ளே என்னென்ன இருக்குது அதை வந்து பார்த்துடலாம். ஸோ இது ஆக்சுவலி நல்ல நல்ல குவாலிட்டியான ஒரு ஹார்டான பேக்காக தான் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எடுத்த உடனே ஒரு எலி மருந்து சீட் ஒன்று வருது. இந்த ப்ராடக்ட்டுக்கு 1 இயர் வாரண்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஓகே, அதுக்கு அடுத்தபடியாக இந்த சைடு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக ஒயர்ஸ் அண்ட் கேபிள்ஸாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா A to C அப்படிங்கிற சார்ஜிங் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக இதுதான் மெயினான கேபிள் யூனிட்டுங்க. அதாவது வண்டியோடைய பேட்டரியை நீங்கள் ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு தேவைப்படும். பாசிட்டிவ் டெர்மினல், நெகட்டிவ் டெர்மினலுக்கான ப்ளக்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, கிளிப் டைப்பு. அண்ட் இது வந்து இந்த டிவைஸ்க்கு நீங்கள் ப்ளக் பண்ணக்கூடிய ப்ளக் பின். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா மெயினான யூனிட். ஓகே, குட்டியாக பவர் பேங்க் மாதிரி தான் இருக்குது. உண்மையாக சொல்ல போனால் ஆக்சுவலி இது பவர் பேங்க் தான். இது நீங்கள் பவர் பேங்காகவும் பயன்படுத்தலாம் உங்களுடைய ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுக்கு. காரணம் இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 12,000 mAh அப்படின்னு கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நீங்கள் காரோடைய பேட்டரியை ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணுறது தவிர நீங்கள் இது நல்லா இருக்கிற டைம் காரோடைய பேட்டரி நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃபோனை கூட சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஹேண்டியாக மல்டி பர்பஸாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கும் ப்ரீமியமாக இருக்குது. டிசைன் நல்ல ஸ்லீக்காக அப்படியே ரொம்ப மாடர்னாகவும் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இந்த டிவைஸில் சார்ஜ் இருக்குது இப்போதைக்கு அதை வந்து காட்டும். 4 டாட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே பட்டன் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லைட்டிங் ஆன் ஆகும். ஓகே, ஸோ தட் நைட் டைமில் நீங்கள் காரை ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அவசியப்படுது அப்படின்னு இருக்கும்போது வேற எங்கேயும் லைட் தேடிட்டு இருக்க அவசியம் இல்லை. இதே நீங்கள் எப்படி லாங் ப்ரெஸ்ஸாக பண்ணிங்கன்னா லைட் ஆகும், மல்டி ஃபங்க்ஷன் ஆகும். அதே சமயம் SOS எமர்ஜென்சிக்கு திரும்ப அதே பட்டனை ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி ஃப்ளாஷிங் ஆகும். ஸோ தட் பின்னாடி வர வண்டிகளுக்கு, மீதி வர வெஹிக்கிள்ஸ்க்கு இது வந்து வார்னிங்காக ஒரு காட்டும். அதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பின்ஸ் இருக்குது. C டைப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்புட் பின்னாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெகுலர் இந்த A டைப் USB பாருங்கள், அது வந்து அவுட்புட் பின்னாக கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஏற்கனவே நான் காமிச்ச மாதிரி இங்கே இருக்கிற அந்த லைட்டிங் இங்கே இருக்குது. இது என்ன ஃப்ளாப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதாங்க மெயினான ஃப்ளாப். இந்த டிவைஸோடைய மெயின் பர்பஸ் இதுதான். காரோடைய பேட்டரி அல்லது பைக்கோடைய பேட்டரி நீங்கள் ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த ப்ளக்கில் தான் இந்த மெயினான இந்த ஜம்ப் ஸ்டார்டிங் கேபிள்ஸை நீங்கள் ப்ளக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இது நீங்கள் ஈஸியாகவும் ப்ளக் பண்ணிடலாம், அது ஒன்றும் பெரிய சிரமமே இல்லை. அவ்வளோதான், ப்ளக் பண்ணியாச்சு அப்படின்னா இந்த இடத்துல இந்த மாதிரி வார்னிங் லைட்ஸ் வந்து காட்டும். ஸோ தட் ப்ளக் பண்ணிருச்சு அப்படின்னு காட்டும். எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காகவே ஃப்ளாஷ் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே ஒரு காரோடைய போனட் திறந்து பார்த்தீங்கனாலே பேட்டரி எங்கே இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. அந்த பேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டெர்மினல், நெகட்டிவ் டெர்மினல் அப்படின்னு 2 டெர்மினல்ஸ் இருக்குது. பாசிட்டிவ் டெர்மினலுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கேப்பில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ரெட் கலர் கேப்பை திறந்து நீங்கள் உள்ளே இருக்கிற அந்த பின்னில் இந்த ரெட் கலர் கிளிப்பை நீங்கள் கிளிப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நெகட்டிவ் டெர்மினல் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு இந்த பிளாக் கலர் கிளிப்பை நீங்கள் அதில் ப்ளக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் கார் அல்லது பைக்கை எமர்ஜென்சி ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற ஃபுல் 12 வோல்ட் பவர் கெப்பாசிட்டி வந்து இந்த டிவைஸே ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய கெப்பாசிட்டியை பார்த்தீங்கன்னா 12,000 mAh கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஜம்ப் ஸ்டார்ட் பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி பர்பஸுக்கு மட்டும்தான் இதை வந்து பண்ண முடியும். இந்த டிவைஸால் கம்ப்ளீட்லி என்டையர்லி அந்த காரோடைய பேட்டரி அல்லது பைக்கோடைய பேட்டரியை ஃபுல்லாக ரீசார்ஜ் பண்ண முடியாது. இதை நீங்கள் எமர்ஜென்சி ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு காரோடைய என்ஜின் அல்லது பைக்கோடைய என்ஜின் நீங்கள் தொடர்ந்து ரன் பண்ணிங்கன்னா பேட்டரி அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சார்ஜ் தானாகவே சார்ஜ் ஆகிக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன்லி ஃபார் எமர்ஜென்சி ஜம்ப் ஸ்டார்டிங். அதை வந்து மறந்துடாதீங்க. அடுத்தபடியாக இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பழைய பேட்டரி, டெட்டான பேட்டரிக்கு நீங்கள் இதை டிவைஸை ப்ளக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்காதீங்க.
பேட்டரி டெட் ஆகிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பேட்டரி மாற்றி தான் ஆகணும். இந்த டிவைஸ் எதுக்காக, இது யாருக்காக பர்பஸ் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, பேட்டரி நார்மலான கண்டிஷனில் இருக்குது. உங்கள் வெஹிக்கிளுடைய பேட்டரி நார்மலான கண்டிஷனில் தான் இருக்குது. ஏதோ ஒரு மிஸ்டேக்னால லைட் வந்து ஓவர் நைட்டாக எரிஞ்சிருக்கு, அந்த மாதிரி சமயத்தில் பேட்டரி டவுன் ஆகியிருக்கு அப்படின்னா, அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் இந்த டிவைஸை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் வெஹிக்கிளுடைய பேட்டரியை ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயங்க. ரைட் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வெஹிக்கிளுடைய பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு இவ்வளோ காம்பேக்டான ஒரு ஜம்ப் ஸ்டார்டர் டிவைஸ் நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. இதனுடைய ஓவரால் குவாலிட்டியும் நல்லாயிருக்கு, ப்ரீமியமான லுக் அண்ட் ஃபீலும் கிடைக்குது. நீங்கள் உங்கள் ஃபோனை சார்ஜ் பண்ணணும், நீங்கள் ஆஃபீஸ்க்கு எடுத்து போகிறீங்க அப்படின்னாலுமே இது ரொம்ப ஆக்வர்டாக இல்லாமல் நீட்டாக காம்பேக்டாக ப்ரீமியமான டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த கேபிள்ஸ், இந்த ப்ளக் பின் எல்லாமே வந்து ப்ராப்பரான சாலிட் குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஹெவி வெயிட்டாகவும் இருக்குது. இட் இஸ் குவைட் நைஸ். ஸோ இதில் கொடுத்துருக்கிற விஷயங்கள், இதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே ப்ராப்பராக நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த டிவைஸ் வாங்குறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இதனுடைய பர்ச்சேஸ் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் ப்ரைஸ் 4999 4999 ப்ரைஸுக்கு இந்த டிவைஸ் ஆக்சுவலி ஒர்த்தாக தான் இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா ஒரு சார்ஜுக்கு மட்டுமே நீங்கள் பல வெஹிக்கிள்ஸை இந்த டிவைஸை யூஸ் பண்ணி ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், உங்கள் ஃபோனையும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிவைஸை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.